ஈசாக்கு தியானம் பண்ணி கொண்டு இருக்கையில், சொல்லுங்க ஈசாக்கு, சொல்லுங்க தியானம் பண்ணி கொண்டு இருக்கையில் அங்கு ஒட்டகத்திலே, சொல்லுங்க யார் வந்தா, சொல்லுங்க ரெபெக்காள் வருகிறார். வசனம் வருது, ஈசாக்கு சொல்லுங்க பொண்ணு பார்த்து கொண்டு இருக்கையில் ஈசாக்கு ஒரு முடிவு எடுத்துட்டான். பொண்ணு பார்க்கறதெல்லாம் எலியாசார் பார்த்துக்கிடுவான், இல்ல தகப்பன் பார்த்துக்கிடுவாரு, நான் தியானம் பண்ண போறேன். இன்னைக்கு நம்ம தியானம் பண்றோம். என்ன தியானம்? பொண்ணு எப்படி வரும், எவ்வளவு டௌரியோடு வரும், அந்த தியானத்தை ஈசாக்கு பண்ணல. எனக்கு ஒரு தேவன் இருக்கிறார், என் காலம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. இந்த வாக்கு தத்துவம் தான் வாழ்க்கை. ஆபிரகாமின் வாழ்க்கை வாக்கு தத்துவம். ஆபிரகாமின் வாழ்க்கை வாக்கு தத்துவம். கற்பத்தில் இருக்கிற குழந்தையை போல இருதயத்துல வாக்கு தத்தத்தை வச்சு, பிரசன்னத்தை வச்சு வளர்த்துட்டே இருந்தான். இந்த தரிசனம், இந்த வாக்கு தத்தம் வளர 10 மாசம் ஆகல. எத்தனை மாசம் ஆனிச்சு சொல்லுங்க? 25 வருஷம். 25 வருஷத்துலயும் வாக்கு தத்தத்தை கற்பத்தில் இருக்க குழந்தைய போல வளர்த்துட்டு வந்தான். உங்களை சுகப்படுத்தணும்னா நீங்க இந்த வார்த்தையை ஆழமா நம்பணும். என்ன வார்த்தைய? நானே பரிகாரியான கர்த்தர்னு சொன்னீங்களே, இந்த வார்த்தையை நான் நம்புறேன். ஒரு வாக்கு தத்துவம் என்பது ஒரு சீடு, ஒரு விதை. அது கற்பத்தில் இருக்க குழந்தை மாதிரி. ஒரு வாக்கு தத்துவம் வாங்குறீங்கல்ல, சொல்லுங்க, ஒரு வாக்கு தத்துவம் வாங்குறீங்க, ஒரு தரிசனத்தை வாங்குறீங்க, ஒரு தீர்க்க தரிசனத்தை வாங்குறீங்க. வாங்குறது வந்து கற்பத்தில் இருக்கிற ஒரு சீடு, ஒரு விதை மாதிரி, ஒரு குழந்தை மாதிரி. அந்த கற்பத்தில் இருக்க குழந்தை அது 10 மாசம் கழிச்சு தான் வெளியே வரும். அது வரைக்கும் எங்க இருக்கும் சொல்லுங்க? தாயின் வயிற்றில் இருக்கிறது போல ஒரு வாக்கு தத்துவம் உங்க இருதயத்துக்குள்ள இருக்கும். ஆமா, எத்தனை பேருக்கு புரியுது? இருதயம் என்பது ஆமா ஒரு வயிறு மாதிரி. அதுல வாக்கு தத்தங்கள் இருக்குதா? எத்தனை பேருக்கு வாக்கு தத்தம் இருக்கு? வாக்கு தத்தத்தை நீங்க மறந்துட்டீங்கன்னா கற்பத்தில் இருக்க குழந்தைய மறந்த மாதிரி. எந்த தாய் அப்படி செய்யறதில்லை. அது மறக்காம அதுக்கு வேண்டிய உணவுகளை கொடுத்து, அதுக்கு வேண்டிய பாதுகாப்பை கொடுத்து, டேப்லெட்டை கொடுத்து வளர்த்து 10 மாசத்துல உள்ள மறைஞ்சிருக்கிறத வெளியே எடுப்பது போல உங்கள் இருதயத்தில் இருக்கிற வாக்கு தத்தங்களை ஜபத்திலும் தேவ பிரசன்னத்திலும் வைத்து வளர்க்கும் பொழுது, எத்தனை பேருக்கு நான் பேசுறது உள்ள போகுது? ஏதோ ஒரு வார்த்தையை உள்ள வாங்கினீங்க, சில பேர் மறந்துட்டாங்க, அதனால வளராது. பேபி குறை மாசம் டெலிவரி ஆனா எப்படி இருக்கும்? அதே போல சில வாக்கு தத்தங்கள் குறை மாசத்துல வரும், அது பெரிய அற்புதமா வராது. அதனாலதான் கர்த்தர் சொன்னாரு, சில விதைகள் 30 தான் கொடுக்குது, ஏன்னா 3 மாசத்துல வெளியே வந்துட்டு. சில விதைகள் சொல்லுங்க 60, ஏன்னா 6 மாசத்துல வெளியே வந்துட்டு. ஏன்னா சின்னதா ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தம் கொஞ்சமா வேலை செய்யுது வாழ்க்கையில. சில விதைகள் சொல்லுங்க 100னா அவன் இருதயத்துல வச்சு அதை வளர்த்தான், அதை இரவும் பகலும் தியானிச்சான், அதுக்கு வேண்டிய உணவை கொடுத்தான், அதை பிரசன்னத்துல வச்சு பாதுகாத்தான், நம்புனா வளர்க்கணும். வாக்கு தத்தங்களை கற்பத்தில் இருக்க குழந்தைய போல வளர்த்து டெலிவரி பண்ணணும். எத்தனை பேருக்கு இப்போ நல்லா புரியுது? அதுக்கு தான் புரிய வைக்கிறதுக்கு தான் கற்பத்தில் இருக்க குழந்தை சொன்னேன். உங்கள் இருதயத்தில் இருக்க வாக்கு தத்தங்களை வளர்க்கிற நேரம் தான் ஜெபிக்கிற நேரம், பிரசன்னத்தில் அமர்கிற நேரம். சாதாரண நேரம் அல்ல, எனக்குள்ள பரம தகப்பன் விதைத்த விதைகளை வளர்க்கிற நேரம். ஓ அற்புதமான நாமமே, அதிசயமான நாமமே, ஆச்சரியமான நாமமே, அதிகாரமுள்ள நாமமே, அற்புதமான நாமமே, அதிசயமான நாமமே, ஆச்சரியமான நாமமே, அதிகாரமுள்ள நாமம். ஓ சார், அவங்க ஜெபிக்கும் போது ஒரு நாமத்தை விசுவாசிச்சாங்க. நாமளும் ஜெபிக்கும் போது நம்மளை வச்சு வரல, உங்களை வச்சு வரல, என்னைய வச்சு வரல, பில்டிங்கை வச்சு வரல. எந்த மனிதன் ஜெபிக்க முடியும் என்றால் அவன் ஒரு நாமத்தை நம்புகிறான். அந்த நாமம் சொல்லுங்க, அற்புதமான நாமம்.
சில பேர் தங்களை வச்சு வருவாங்க. தங்களை வச்சு வரக்கூடாது. நான் ஏன் ஜெபிக்க ரொம்ப உற்சாகமாக வர்றேன், ஏன் உங்களை உற்சாகப்படுத்துறேன் அப்படின்னா, நமக்கு ஒரு நாமம் கொடுக்கப்பட்டிருக்கு, ஒரு சாவி கொடுக்கப்பட்டிருக்கு, ஒரு கீ இருக்கு. அது அந்த கீயை சொன்னா பரலோகம் திறக்குமா? ஆமா, சொல்லுங்க. அந்த கீயை சொன்னா, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. பிதாட்ட நான் கேட்கிறேன், கேட்டுட்டு ஒரு சாவியை நான் எடுக்கிறேன், ஒரு நாமத்தை நான் பயன்படுத்துறேன். ஏன் உங்களை ஜெபிக்க வைக்க விரும்புகிறேன் என்றால், நீங்கள் எத்தனை வேண்டுதலையும் விண்ணப்பத்தையும் கொண்டு வரலாம், ஆனால் அது எல்லாவற்றுக்கும் ஆமேன் கொடுக்க வைக்கிற ஒரு நாமம் இருக்கிறது. அந்த நாமத்தை விசுவாசிக்கிறவர்கள் ஜெபிப்பார்கள். யோவான் 14:14 என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டால் நான் அதை செய்வேன் என்று சொன்னார். 1 யோவான் 5:14 நீங்கள் எதையாகிலும் தேவனுடைய சித்தத்தின்படி கேட்டால் அதற்கு கர்த்தர் செவி கொடுக்கிறார் என்பது நாம் அவரை பற்றி கொண்டிருக்கிற தைரியம். யோவான் 15வது அதிகாரத்தில் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று சொன்னவர். ஓ, சங்கீதக்காரன் 18:3 சொல்லுகிறான், துதிக்கு பாத்திராய கர்த்தாவே உம்மை நோக்கி நான் கூப்பிடுவேன். எத்தனை பேர் விரும்புறீங்க இன்னையிலிருந்து உங்கள் மேலும், உங்கள் குடும்பங்கள் மேலும், உங்கள் பிள்ளைகள் மேலும் யாபேஸ் மேல் அமர்ந்த ஒரு ஜெப ஆவி அமரும் என்றால், நீங்கள் இரவிலே ஜெபிப்பீர்கள், பகலிலே ஜெபிப்பீர்கள், குடும்பமாய் ஜெபிப்பீர்கள், சபைக்கு ஜெபிக்க வருவீர்கள். ஓ ரகரா ஷகரா ஷகலே ரகரா தக அந்நிய பாஷையில. ஓ அற்புதமான நாம், அதிசயமா நாமமே, ஆச்சரியமா நாம், அதிகாரம் உள்ள நாமமே, அற்புதமா நாமமே, அதிசயமா நாமமே, ஆச்சரியமா நாமமே, அதிகாரம் உள்ள நாமமே. 10,000களில் சிறந்தவரே, ஓ சாரோடி ரோஜாவே, 10,000களில் சிறந்தவரே ரோஜா. மறுபடியும் சிறந்தவரே சாரோடி ரோஜாவே, 10,000களில் சிறந்தவர் சாரோனில். நான் சொல்றேன், எத்தனை பேர் இந்த நாமத்தை நம்பி பாடுறீங்களோ, அற்புதமான நாமமே என்றால் அந்த நாமத்தின் மூலம் உங்களுக்கு அவர் வெளிப்படுவார். ஆச்சரியமான நாமம் என்று நீங்கள் நம்பி பாடும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஆச்சரியங்களை அவர் செய்வார். அதிகாரமுள்ள நாமம் என்று நீங்கள் பாடும் பொழுது, ஓ அந்த அதிகாரத்தின் வல்லமைகளை உங்க வாழ்க்கையில நீங்க பார்க்கலாம். சொன்னதை செய்யும் அளவோ என்னை கைவிடவே, சொன்னதை செய்யும் என்னை கைவிடவே மாட்டீ, சொன்னதை செய்யும் அளவோ என்னை கைவிடவே மாட்டீ, சொன்னதை செய்யும் என்னை கைவிடவே மாட்டீ. மறுபடியும் சொன்னது. எத்தனை பேருக்கு புரியுது? இன்னைக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, அந்த அரணை உடைக்க விரும்புறேன். ஆமா, அப்படியே உள்ள வந்துட்டே இருக்கு ஒரு ரேமா வார்த்தை, வாங்கிக்கோங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. சொன்னதை அவர் செய்வாரா? சொல்லுங்க, சொன்னதை நாம செய்யணுமா? சொல்லிட்டாரு, இப்ப செய்யறதுக்கு வருவோம். யார் செய்யணும்? இல்ல இப்போ கொஞ்சம் பிராக்டிகல் யோசிச்சு பாருங்க. யார் செஞ்சிட்டு இருக்கிறோம்? நாம தாங்க செஞ்சிட்டு இருக்கிறோம். புரியுதா உங்களுக்கு? அவர் ஒரு வேலையை தருவேன் அப்படிங்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் தானே வேலைய, ஆனா நம்ம வேலை தேடுறோம். இந்த வருஷத்துல உனக்கு கல்யாணத்தை முடிச்சு வைக்கண்டா அப்படிங்கிறாரு. உடனே நீங்க டிப்டாப்பா கிளம்பி, ஆமா, திருமண தகவல் மையத்துக்குள்ள போய் உங்க பயோடேட்டாவை கொடுத்து, ஆமா, 10 போட்டோவை இணைஞ்சிட்டு வந்துடுறீங்க. வாங்கி மாமாட்ட சொல்லி, சித்திட்ட சொல்லி, சித்தப்பாட்ட சொல்லி, சார் இந்த வருஷத்துல கர்த்தர் கல்யாணத்தை முடிச்சு வைக்கன்னு இருக்கிறாரு, அதனால போட்டோ இருந்தா தாங்கன்னு புரோக்கரை பிடிக்க அங்க பிடிக்க அவர் சொல்றாரு. இதான் பிரச்சனை, சபையில் உள்ள பிரச்சனை. வாங்கிக்கோங்க. நான் சிரிச்சு சொல்ற மாதிரி இருக்கலாம், ஆனால் சீரியஸானது. உங்களுக்கு ஏதோ தேவன் சொல்லி இருக்கிறார், உண்மைதான். ஆனால் அவர் சொல்லுகிறார், நீங்கள் அதை ஏதோ பிரயாசப்பட்டு வீடையோ குடும்பத்தையோ வாழ்க்கையோ திருமணத்தையோ வேலையோ செய்ய விரும்புகிறீர்கள். நீங்கள் கட்டி முடிக்க விரும்புகிறீர்கள். அது ஊழியத்துக்கு கூட. ஆனா ஆவியானவர் சொன்னார், நில்லுப்பா, நான்
சொல்ற தெய்வம் அல்ல, சொல்லுங்க, சொல்றத செய்வேன். அப்படி என்ன சார் செய்யணும்? நான் என்ன செய்யணும்? அதான் 1ஆம் தேதி சொன்னேன். நம்ம செய்யக்கூடாதத சொல்லுங்க செஞ்சிட்டு இருக்கிறோம், செய்யறத செய்ய மாட்டோம். அவர் சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கிறோம். ஆனா நம்ம அதை தேடல. உணவுக்கு தேடுறோம், உடைக்கு தேடுறோம். அவர் சொல்றாரு, அதை தேடாத, இதை தேடு. அப்போ ஆவியானவர் சொன்னாரு, நீங்க சொன்னீங்கன்னா நீங்க செய்வீங்க. அப்படின்னா நான் என்ன செய்யணும்னா, நான் அதை சொல்லுங்க செய்ய கூடாது. எக்ஸாம்பிளுக்கு இந்த வருஷத்துல கர்த்தர் திருமண காரியங்களை வாய்க்க பண்ணுவார்னு சொன்னார்னா, ஜனவரி 1 சொல்லியும் டிசம்பர் வந்தும் எந்த காட்சி நடக்காட்டா கூட சேர்ல சோஃபால காலுக்கு மேல காலை போட்டு இப்படி பாடணும், சொன்னதை செய்யும் வரையோ என்னை கைவிடவே சொன்னதை செய்யும், ஓ ஓ ஓ என்னை கைவிடவே சொன்னதை செய்யும், நிக்கா பக்கா ரக்கால் என்னை கைவிடவே சொன்னதை செய்யும், நம்புறம்பா என்னை கைவிடவே. அப்படி பாடின என்ன நடக்கும் சொல்லுங்க? பாடின என்ன நடக்கும்? இன்னும் கொஞ்சம் திட்டு அதிகமாகும் வீட்டில். இன்னும் கொஞ்சம் அடப்பாவி, இன்னும் அவரை நம்பிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிற. டிசம்பர் வந்துட்டு 1 என்ன செய்யலையே, நடக்கலையன்னு திட்டு அதிகமாகும். ஆனா 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 மணல் மேல் கட்டப்பட்டவனுடைய வீடுதான் திட்டையும் காற்றையும் கொந்தளிப்பையும் பார்த்து மூழ்கிவிடும். ஆனால் வார்த்தையின் மேல கட்டப்பட்ட வீடு, கற்பாறையின் மேல கட்டப்பட்ட வீடு, வசனத்தின் மேல. சார் நடந்துச்சா? அப்படி நடந்துச்சா? அப்படி நடந்திருக்கா? அப்படி நடந்திருக்குன்னா சொல்லுங்க, நம்புறோம். அப்படிதான் நடந்துச்சு. ஈசாக்கு தியானம் பண்ணி கொண்டு இருக்கையில், சொல்லுங்க, ஈசாக்கு சொல்லுங்க தியானம் பண்ணி கொண்டு இருக்கையில் அங்கு ஒட்டகத்திலே சொல்லுங்க யார் வந்தா சொல்லுங்க? ரெபெக்காள் வருகிறாள். வசனம் வருது, ஈசாக்கு சொல்லுங்க பொண்ணு பார்த்து கொண்டு இருக்கையில் ஈசாக்கு ஒரு முடிவு எடுத்துட்டான். பொண்ணு பார்க்கறதெல்லாம் எலியாசார் பார்த்துக்கிடுவா, இல்ல தகப்பன் பார்த்துக்கிடுவாரு, நான் தியானம் பண்ண போறேன். இன்னைக்கு நம்ம தியானம் பண்றோம். என்ன தியானம்? பொண்ணு எப்படி வரும், எவ்வளவு டௌரியோடு வரும், அந்த தியானத்தை ஈசாக்கு பண்ணல. எனக்கு ஒரு தேவன் இருக்கிறார், என் காலம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. ஏன்னா அவன் கற்பாரின் மேல கட்டி வச்சிருந்தான். பேசுறது உள்ள போகுதோ? கற்பாரின் மேல கட்டி வச்சவன் பாடிக்கிட்டே இருப்பான். கற்பாரின் மேல வசனத்தின் மேல நம்பிக்கையோடு இருந்துகிட்டே இருப்பான். ஏன்னா சொன்னதை செய்யும் மூலம் அவர் சொல்லுங்க கைவிட. எத்தனை பேர் இந்த காலவேளை உங்கள் வாழ்க்கையை வசனத்தின் மேல் கட்ட விரும்புகிறீர்கள்? வசனத்தின் மேல உட்கார்ந்து இருக்கிறீங்க. எத்தனை பேர் வசனத்துல சீட்டை போட்டிருங்க சார்? சொல்லுங்க, வசனத்துல சீட்டை போட்டிருக்க. அப்படிதான் ஆபிரகாம கர்த்தர் அந்த வாக்கு தத்துவம் தான் வாழ்க்கை. ஆபிரகாமின் வாழ்க்கை வாக்கு தத்துவம். ஆபிரகாமின் வாழ்க்கை வாக்கு தத்துவம். கற்பத்தில் இருக்கிற குழந்தையை போல இருதயத்துல வாக்கு தத்துவத்தை வச்சு பிரசன்னத்தை வச்சு வளர்த்துக்கிட்டே இருந்தான். இந்த தரிசனம், இந்த வாக்கு தத்துவம் வளர 10 மாசம் ஆகல. எத்தனை மாசம் ஆனிச்சு சொல்லுங்க? 25 வருஷம் ஆனிச்சு. 25 வருஷத்துலயும் வாக்கு தத்தத்தை கற்பத்தில் இருக்க குழந்தைய போல வளர்த்துட்டு வந்தான். ஊரு கேள்வி பண்ணுச்சு, ஊரு எதிர்மறையா சொன்னுச்சு. ஆனா வசனத்தின் மேல கட்டப்பட்டவன் அவன். இன்னைக்கு விசுவாசிகள் அப்படி வரணும். அப்படின்னா உங்களை யாரும் அசைக்க முடியாது. எல்லாரும் சொல்லுங்க, நான் அசைக்கப்படுவது. அப்படிதான் இப்பவும் இருக்கிறீங்க. நான் அந்த அசைக்கிற சொல்ல வேற எதை சொல்லிட்டு இருக்கிறேன். சொல்லுங்க, நான் அசைக்கப்படுவது அதுல இல்ல. அப்படின்னா கர்த்தர் அவனுக்கு நம்பு நம்பு. ஆபிரகாமோட சாராள் கொஞ்சம் விசுவாசத்துல வீக்கு தான். ஆனா சாராளையும் கர்த்தர் போய் பலப்படுத்தினார். அடுத்த உற்பத்தி காலகட்டத்தில் ஒரு குமாரனை நீ பெறுவாயினோன்னு சாராள் இணைஞ்சிட்டா. ஆபிரகாம்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. சாராளுக்கு என்ன வந்துட்டு, பாஸ்ட் ஒரு ப்ராஜெக்டை சொன்னோன்னா விசுவாசிகளுக்கு சில பேருக்கு என்ன வருது?
சிரிப்பு வருது எனக்கு தெரியும். பெரிய பெரிய தரிசனத்தை சொல்லும் போது உங்களுக்கு என்ன வருது? ஐயோ சிப்பு சிப்பா வருது, பாஸ்டர் பாத்திரக்கூடாத. ஏன்? அது எப்படி நம்ம வாழ்க்கையில் சொல்லுங்க நடக்கும்? அது எப்படி தேசத்தில் நடக்கும்? அது எப்படி குடும்பத்தில் நடக்கும்? அப்படி எப்படி சபையில் நடக்கும்? உடனே கத்தர் சொல்லுங்க சாராளா கூப்பிட்டு சொல்றார், நீ சொல்லுங்க சிரித்தாய் அப்படிங்கிறார். நீ என்ன சிரித்தாய், நீ நகைத்தாய். அவ சொல்ல இல்லை நான் என்ன செய்யல, பொய் வேற. எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை, நீ சிரிக்கிற. ஏன் சிரிக்கிற? வாக்குத்தத்தங்கள் பெரிய பெரிய தரிசனம் சொல்றது, ஏன் சிரிக்கிற? உன்னை பூமியின் வம்சங்களுக்கு ஆசீர்வாதமா மாத்துவேன் சொன்ன ஏன் சிரிப்பு வருது? உன்னை மேன்மைப்படுத்தி வைப்பேன் ஏன் சிரிப்பு வருது? உன்னை சுகப்படுத்துவேன் ஏன் சிரிப்பு வருது? வியாதியை குணமாக்குவேன் ஏன் சிரிப்பு வருது? உன் பொருளாதாரத்தை தாழ்விழந்து தரித்திரத்தில் உன்னை தூக்குவேன் உனக்குள்ள மனசுல சிரிப்பு வருது. ஏன் சிரிப்பு வருது? ஏன் ஜனங்களுக்கு சிரிப்பு வருது? நீங்க கர்த்தருடைய வல்லமையை சாதாரணமா நினைச்சிட்டு இருக்கிறீங்க. தூதனானவர் சொன்னாரு, கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? என்னவா நீ நினைச்சிட்டு இருக்கிற? என்ன நினைச்சிட்டு இருக்கிற? அவரால் முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியோ? 90 வயசுல முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறியோ? 100 வயசானவரால் முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறியோ? அவர் 100 வயசானவனுக்கு அல்ல, அவர் 1000 வயசானவனுக்கும். ஏன்னா அந்த வார்த்தை ரொம்ப ஷார்ப்பான வார்த்தை. இன்னைக்கு காதுக்குள்ள போகட்டும், உங்க அவிசுவாச அரணை உடைக்கட்டும். கர்த்தரால ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? அவன் சொல்றான், கர்த்தரால சொல்லுங்க ஆகாத, இன்னைக்கு 2 செவிகளும் கேட்கட்டும். கர்த்தரால ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? எத்தனை பேருக்கு உள்ள போகுது? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? எல்லா வார்த்தையும் ஒண்ணா சொல்லுங்க. எல்லா வார்த்தையும் நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு மதிப்பு இருக்குங்க. மன்னிச்சிருங்க அப்படின்னு நீங்க சொல்லுவீங்களா? சொல்லுங்களேன். சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறீங்க, நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்றீங்க. மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லுங்க. பார்த்தீங்களா, வாயில் வரமாட்டுக்கு. பார்த்தீங்களா? அது அந்த வார்த்தை சொல்லுங்க, அது வேற டிபார்ட்மெண்ட் சார். புரியுதா நான் பேசுறது? அதை போல நாம பேசுற எல்லா வார்த்தைக்கும் ஒரு லெவல் இருக்கு. சில வார்த்தை தரையில விழுந்துரும், சில வார்த்தை சொல்லுங்க உள்ளத்துக்குள்ள போகும், சில வார்த்தை உள்ளத்தை காயப்படுத்தும், சில வார்த்தை உள்ளத்தை உயிர்ப்பிக்கும். ஆனா எல்லாம் எங்க இருந்தா வருது? வாயிலிருந்தா வருது. அதனாலதான் இங்க வந்து உங்க வாயை திறங்க திறங்கன்னு சொல்றேன்ல. சில வார்த்தை பரலோக கதவுகளை திறக்கக்கூடிய வார்த்தை. ஜீசஸ் அப்படின்னு நம்ம சொல்றது, ஏசையா அப்படின்னு சொல்றது கீழே போற வார்த்தை அல்ல. சொல்லுங்க, தரையில விழுகிற வார்த்தை அல்ல. உங்களுக்காகவும் எனக்காகவும் வாசல் வானத்தை திறக்கிற வல்லமையான வார்த்தை. சொல்லுங்களேன், ஜீசஸ். கரங்களை உயர்த்தி ஜீசஸ். இன்னைக்கு அவரை மட்டும் உயர்த்தலாம். ஜீசஸ், ஏசையா, ஏசையா, ஏசையா. எவ்வளோ ஜீசஸ் சொல்றீங்களோ, ஏசையா, ஜீசஸ், ஜீசஸ், இயேசு, இயேசு. சொல்லுங்க, இயேசு, இயேசு, ஜீசஸ், 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 ஜீசஸ். ஏசையா, ஏசையா, ஏசையா. எல்லா பலவீனங்களும் மறைந்து போகிற நேரம், எல்லா வியாதிகளும் சுகமாகிற நேரம், எல்லா பிரச்சனைகளும் வெளியே வருகிற, உங்களோடு போராடுகிற அசுத்த ஆவியின் கிரியைகள், மனுஷிக வல்லமைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால. ஓ, இன்னைக்கு நான் ஏதோ ஒரு பாரம்பரிய ஆராதனை நடத்த விரும்பலை. இந்த சபை ஒரு பாரம்பரியமான ஒரு மெசேஜ் கேட்டுட்டு கை தட்டிட்டு ஆமேன்னு சொல்லி காணிக்க போட்டு போகிற கூட்டத்தை நான் உருவாக்க விரும்பலை. ஓ, இந்த இடத்துல ஆவியானுடைய காற்று வீசட்டும். ஏசையா நம்புங்க,
యేసయ్యా జీసస్ 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 యేసు 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 அதிகாரமுள்ள நாமம் இயேசு, அற்புதமான நாமம் இயேசு. நீங்க சொல்லுங்க, இந்த வார்த்தை கீழே போகாது, இந்த வார்த்தை தரையில விழாது, இந்த வார்த்தை உள்ளங்களை தொடும், உயிர்ப்பிக்கும், சுகப்படுத்தும், பலப்படுத்தும், திடப்படுத்தும், நன்மையானவர்களை பெற்றுத்தரும். அதிகாரமுள்ள இயேசுவின் நாமோ, ஆச்சரியமான இயேசுவின் நாமோ, அற்புதமான இயேசுவின் நாமோ, அற்புதமான இயேசுவின் நாமோ, அற்புதமான இயேசுவின் நாமோ, அதிசயமான இயேசுவின் நாமோ, வாழ்க்கை கட்டி எழுப்புகிற இயேசுவின் நாமோ, குணப்படுத்துகிற இயேசுவின் நாமோ, சிரசில் இருக்கிற வியாதிகள் இருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கிற எல்லா வியாதிகளையும் சுமந்து தீர்த்து பரிபூர்ண சுகம் கொடுக்கிற அந்த நாமோ இயேசுவின் நாமோ. வாக்குத்தத்தங்களை ஆமென்றும் ஆமேன் என்றும், வாக்குத்தத்தங்களை ஆமென்றும் ஆமேன் என்றும் நிறைவேற்றுகிற நாமோ, ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற நாமோ, கிருபைகளை உன் சிரசிலே வைக்கிற நாமோ, இரக்கங்களை அள்ளி தட்டுகிற நாமோ. ஜீசா 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 இயேசு 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 இயேசு. பேசுங்க பேசுங்க பேசுங்க. இயேசு இயேசையா. ஒரு கீ போதும், ஒரு சாவி போதும், எல்லாத்தையும் திறந்துடலாம், எல்லாத்தையும் திறந்துடலாம், எல்லாத்தையும் திறக்கிற கீ, எல்லாத்தையும் திறக்கிற நாமோ. வரகர பல தலகர மனதல கரபல ரிகர பல கரபல கரபர கரபல ரிகர பல வரபல வரபல சகதன கரபல தரரா. ஏன் பலவீனத்தோடு இருக்க விரும்புகிறாய்? நீ பலவீனத்திலிருந்து விடுதலையாக இயேசு விரும்புகிறார். நீ வாயை திறந்து சொல்லு, அவருடைய தழுவுகளால் சுகமானேன், நான் பலவீனத்தை வெறுக்கிறேன். ஏனென்றால் வாக்குத்தத்தம் சொல்லப்பட்டிருக்கிறது. உன் அலங்கத்திற்குள்ளாக, உன் அரண்மனைக்குள்ளாக, அலங்கத்துக்குள்ள அரண்மனைக்குள்ளோ சுகமும் சமாதானமும், சுகமும் சமாதானமும், சுகமும் சமாதானமும், சுகம் 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 சமாதானம். சுகம் உண்டாவதாக, சமாதானம் உண்டாவதாக, சுகம் உண்டாவதாக, சமாதானம் உண்டாவதாக, சுகம் உண்டாவதாக, சமாதானம் உண்டாவதாக. எதிர்த்து நிற்கிறோம், எதிர்த்து நிற்கிறோம், பலவீனத்துக்கு எதிர்த்து நிற்கிறோம், சுகவீனத்துக்கு எதிர்த்து நிற்கிறோம், மருத்துவ செலவுகளுக்கு எதிர்த்து நிற்கிறோம், சண்டைகளுக்கு எதிர்த்து நிற்கிறோம், குழப்பத்திற்கு எதிர்த்து நிற்கிறோம். எஸ் லார்ட், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஜெபமணிங்களா ஜெபமணிங்களா. ஓ, நான் பேசுறது எதுக்குன்னா, கொஞ்சம் உங்களை விசுவாசத்தை தட்டி எழுப்புற வேலையை தான் கர்த்தர் எனக்கு செய்ய கொடுத்துருக்கிறாரு. நான் பேசும்போது கொஞ்சமாவது விசுவாசம் பெருகுதா பெருகுதா, கரங்களை உயர்த்திக்காம சொல்லுங்களேன் சொல்லுங்களேன். வாக்கு தத்துவம் அவருக்குள்ள ஆமென் ஆமென் இருக்குது. வாக்கு தத்துவத்தை பிரசன்னத்தில் வச்சு வளர்க்குறோம். அந்த வார்த்தையை நம்புங்க, அதுதான் கற்பாறையில் கட்டப்படுறது. ஆமாம், 4-5 பாயிண்ட் வந்துட்டு. வார்த்தையின் மேலே இல்லாதவன், சூழ்நிலைகள் மேலே இருக்கிறவன், மணல் மேலே கட்டப்பட்டவன், அவன் ஏச்சு பேச்சு கொந்தளிப்பெல்லாம் பார்த்து கரைஞ்சிருவான். ஆனால் 90 வயது வரைக்கும் 100 வயது வரைக்கும் அசராமல் இருந்ததுக்கு காரணம் அவங்க கேட்ட வார்த்தை. கத்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோன்னு உடனே அவங்களுக்கு அப்படியே ஒரு வல்லமை இறங்கி இருக்கும். ஓ, கத்தர் இதை என்ன செய்வார். அந்த வல்லமை தான் சாராளின் கற்பத்தை பலப்படுத்தியது. ஓ, 90 வயசுல அவள் கற்பத்தை பலப்படுத்தியது எது? கர்த்தருடைய வார்த்தை. இன்னைக்கும் நான் கர்த்தருடைய வார்த்தையை நம்புறேன். ஏன்னா எல்லா வார்த்தையும் ஒன்று கிடையாது. சில வார்த்தை தரையில் விழும், ஆனால் நாமத்தை சொல்ற வார்த்தை தரையில. நான் பேசினது எவ்வளவு நேரம் வேகமாக சொன்னேன், நான் ஆரம்பிச்சதுலேருந்து வேகமாக சொன்னேன். இப்போ உங்க விசுவாசத்தை கூட்டும்படி சொல்றேன். ஆவியான ஒரு வார்த்தையை ஞாபகப்படுத்துறாரு. ஓ, இயேசுவால் அன்றி, சொல்லுங்க, இயேசுவால் அன்றி குமாரன் விடுதலையாக்கினாள், மெய்யாகவே விடுதலை. அவர் விடுதலையாக்க விரும்புகிறார். பைபிள்ல சில நேரம் கூட பாஸ்டர், நீ எல்லாத்தையும் அவன் இவன்னு பேசுறீங்களே சர்ச்சில், கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. மோசே அவன், தாவீது அவன். சில பேர் சொன்னா அவன் வேணும் பேசுறீங்க, மோசே அவங்க அப்படின்னு பேசுறவங்களும் இருக்கிறாங்க. ஆமா, நான் ஒரு இஸ்லாமிய சகோதரோடு பேசிட்டு இருந்தபோது என்னங்க அப்படின்னு சொல்லி டப்புன்னு எந்திரிச்சிட்டாரு. மோசே அவன் பேசிட்டு இருக்கிறீங்க, ஆமா ஒழுங்கா பேசுங்க. அடேங்க அப்பா, அப்படின்னா
நான் 2 பேரையும் நான் அவன் பேசுறேன், தாவீது அவன், ஆதாமன் அவன் பேசுறேன். நான் பேசுறது சரியா தப்பா அப்படின்னு ஆவியானவர் சொல்ற அப்படிதான் பேசணும். சில பேர் நம்ம நினைக்க ரொம்ப திமிரு பிடிச்ச ஆளா இருப்பான் போல. இவன் பைபிள்ல நான் அவன் பேசல. எனக்கு எப்படி அந்த பழக்கம் வந்துச்சுன்னா, பைபிள்ல அவன் தான் எழுதியிருக்கு. சாலமோன் அவனை கர்த்தர் அப்படின்னு தான் எழுதியிருக்கு. மோசே அவனை அப்படின்னு தான் சொல்லுங்க எழுதியிருக்கு. தாவீதை குறித்து புதிய ஏற்பாட்டில் எழுதும்போது தாவீது அவனை அப்படின்னு தான் சொல்லுங்க. இதை வாச நமக்கு அவன் இவன் தான் என்ன செய்து வருது. அவன் சொல்ற தப்பு இல்லை. ஏன்னா பைபிள்ல அவன் அவன் எழுதுறதுக்கு காரணம் ஒருத்தர் மட்டும்தான். அவர்னு ஒருத்தரை காமிக்கிறதுக்கு. புரியுதா? அவர்னு ஒருத்தரை காமிக்கிறதுக்கு மற்ற எல்லாத்தையும் சொல்லுங்க அவன் எழுதியிருக்கு. அவன்னா அது மனிதர்கள். எங்கேயாவது அவர்னு எழுதியிருந்தா அவர் உன் தலையை நசுக்குவார். அவர் அப்படின்னா தூதனானவர் அப்படின்னா அது ஜீசஸ். ஏன்னா அந்த வார்த்தைக்கு அந்த வார்த்தையை சரியா நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறக்காக நான் அப்படி பேசிட்டே இருக்கிறேன். ஆமா, நான் பைபிளோட தாங்க பேசுகிறேன். சாலமோன் அவன் அப்படி தான் பேசுவேன், இனிமேல் அப்படி தான் பேசுவேன். ஆமாம், யாரோ ரொம்ப பேசுனீங்க, உங்களை பேசிக்கிறோம் பாரு. ஆமாம், கவனி. அதனால இந்த வார்த்தையை புரிஞ்சுக்கிடணும். பைபிளில் நான் அப்படின்னு வரல, நான் உன் பரிகாரியான கர்த்தர்னு வரல, நானும் உன் பரிகாரியான கர்த்தர்னு வரல. அப்படின்னு என்ன சார் வித்தியாசம்? நானும் பரிகாரி, ஆமா, ராஜவேல் முருகனும் பரிகாரி, தானுவும் பரிகாரி, வேற என்ன சொல்லுங்க? பல டாக்டர் பேரை போட்டுக்கலாம் அப்படின்னு வரல. சொல்லுங்க, நானே அப்படின்னா வேற யாரும் கிடையாது. நானே சொல்லுங்க, நானே நானே நானே. விசுவாசம் பெருகட்டும், விசுவாசம் வளரட்டும். அவரை பார்த்து சொல்லுங்க, நீர் ஒருவரே பரிகாரி. வார்த்தை வாக்கு தத்துவம், வார்த்தை வாக்கு தத்துவம், வார்த்தை வாக்கு தத்துவம். எவ்வளவு மேட்ரு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன் பாருங்க. ஆமா, எக்கச்சக்க மேட்ரு வந்துட்டு இருக்கு. நானே அப்படின்னு உரிமை. நான் நானே, நானும் அல்ல. ஆமா சொல்லுங்க, நானே நானே. சில சொல்லுவாங்க இயேசுவும் ஒரு தெய்வம். சொல்லுங்க, இயேசுவும் அல்ல. சொல்லுங்க, இயேசுவே இயேசுவே அவரே. யோவான்ல மட்டும் 7 நாணயம் வருது. பைபிள்ல எக்கச்சக்க நாணயம் இருக்கு. யோவான்ல மட்டும் 7 நாணயம் சொல்றாரு. 7 நாணயம். நானே மெய்யான திராட்சை செடி, நானே நல்ல மெய்ப்பன், நானே ஜீவ அப்பம். சொல்லுங்க, நானே. என்ன அர்த்தம்? வேற யாரும் அந்த இடத்தை நிரப்ப முடியாது. இன்னைக்கு ஏன் சொல்றேன், உங்களை சுகப்படுத்தணும்னா நீங்க இந்த வார்த்தையை ஆழமா நம்பணும். என்ன வார்த்தையை? நானே பரிகாரியான கர்த்தர்னு சொன்னீங்களே, இந்த வார்த்தையை நான் நம்புறேன். கரங்கள் உயரட்டும், தலைகள் உயரட்டும். நீர் ஒருவரே, நீர் ஒருவரே சுகப்படுத்துகிறவர், நீர் ஒருவரே பலப்படுத்துகிறவர், நீர் ஒருவரே காயங்களை கட்டுகிறவர், நீர் ஒருவரே வாழ்க்கையை கட்டுகிறவர், நீர் ஒருவரே வாழ்வை மறுரூபமாக்குகிறவர், நீர் ஒருவரே எனக்கு எனக்கு எல்லாம் நீர்தான் ஐயா பரிகாரி. எனக்கு நீங்க தான் பரிகாரி, எனக்கு நீங்க தான் பரிகாரி. பலவீனங்கள் மறைகிறது, பலவீனங்கள் மறைகிறது, பலவீனங்கள் மறைகிறது. உதிர்ந்து போவதாக, உதிர்ந்து போவதாக, உதிர்ந்து போவதாக. இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறேன். பலவீனங்கள் உதிர்ந்து போவதாக, களைந்து போடப்படுவதா. ஒரு வஸ்திரத்தை, அழுக்கு வஸ்திரத்தை களைந்து போடுவது போல உன் பலவீன சரீரம், உங்கள் பலவீன சரீரம் களைந்து போடப்படுவதாக. காண்டாமருக்கு ஒத்த பலன் கிடைப்பதாக. அசாதாரணமான பலன் உண்டாவதாக, அசாதாரணமான பலன் உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள்ளே நான் எல்லாவற்றிலும் வளருவேன். அதில் கிறிஸ்துவுக்குள் நான் எல்லாவற்றிலும் வளருவேன். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க கூட சேர்ந்து, கிறிஸ்துவுக்குள் நான் எல்லாவற்றிலும் வளருவேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன்.
எல்லாவற்றிலும் வளர்றீங்களா? கிறிஸ்துக்குள்ள விட்டுருங்க, எல்லாவற்றிலும் வளர்றீங்களா? போன வருஷத்தை பார்த்ததுக்கு இந்த வருஷம் கொஞ்சம் வளர்ந்துருக்கிறீங்களே. எங்க உயரத்துலையா இல்லை கொஞ்சம் முன்னாடி வளர்ந்த மாதிரி இருக்கு? சிலர் முன்னாடி, சிலர் வலப்பக்கம், சிலர் இடப்பக்கம் இடம் கொண்டு பெருகிறார்கள். நல்லது, அப்படிதான் வளரணும், அப்படிதான் பெருகணும், தப்பு இல்லை. அப்படின்னா வளர்ச்சி நியதி. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்போ கிறிஸ்துக்குள்ள வளர்ச்சின்னா போன வருஷத்தை விட இந்த வருஷம் ஸ்பிரிச்சுவல்ல, ஆவிக்குரிய ரீதியில, தேவனை அறிகிற அறிவில், அபிஷேகத்தில், ஜபத்தில், அது மட்டும் கிடையாது, சுகத்தில் வளரணும். சுகவீனத்தில் வளர்ந்துட்டு இருக்கிறோம். போன வருஷம் 4 டேப்லெட் போட்டேன், இந்த வருஷம் 16 டேப்லெட் ஆயிட்டு பாஸ்டர். அடுத்த வருஷம் 32 ஆகுமா என்னன்னு தெரியல. சுகவீனத்தில் வளரக்கூடாது. கிறிஸ்துவனுடையவர்கள் சொல்லுங்க, சுகத்திலே வளரணும். போன வருஷம் 4 முறை பலவீனம் வச்சு, இந்த வருஷம் 2 முறை பலவீனம் வச்சு, அதுக்கு அடுத்த வருஷம் 1 முறை பலவீனம் வச்சு, அதுக்கு அடுத்த வருஷம் பலவீனமே வரல, அதுக்கு அடுத்த வருஷம் யாருக்குமே வரல, அதுக்கு அடுத்த வருஷம் சபைக்குள்ள யாருக்குமே வரல, அதுக்கு அடுத்த வருஷம் தெருவில் யாருக்குமே வரல, அடுத்த வருஷம் தேசத்துல யாருக்குமே வரல. விரும்புறீங்களா? 2 வருஷத்துக்கு முன்னாடி 4 முறை கடன் வாங்கினேன், இந்த வருஷம், போன வருஷம் 2 முறை கடன் வாங்கினேன், இந்த வருஷம் 1 முறை தான் கடன் வாங்கினேன், அடுத்த வருஷம் நான் கடனே வாங்காத. வளர்ச்சி, வளர்ச்சி, வளர்ச்சி. இதை தேவன் விரும்புகிறார். அது யாரால முடியும் சொல்லுங்க? என் இயேசுவால முடியும். அப்ப இன்னைக்கு ஆவியானவர்கிட்ட இந்த ஜூன் மாதம் முதல் நாள்ல கொஞ்ச நேரம் ஜப ஆவினார கொஞ்ச நேரம் நம்ம ஜபித்தோம். காரணம், சுகத்துக்காக ஜபித்தேன். இப்போ வளர்ச்சிகள் வரட்டும். இயேசுவின் நாமத்தினால சுகத்துல நான் வளருவேன், இளமையிலே நான் வளருவேன், தீர்க்காய்ச்சிலே வளருவேன், கர்த்தர் அறிகிற அறிவிலே வளருவேன், ஜெப ஜீவியத்திலே வளருவேன். எங்களது ஆராதனை நேரம் ஞாயிறு காலை 10 மணி மற்றும் மாலை 6:30 மணி. எங்களது முகவரி கிரேட் ராக் வர்ஷிப் சென்டர், 6/439 செயின்ட் மேரிஸ் காலனி, முதல் தெரு, தூத்துக்குடி. எங்களது தொலைபேசி எண் 96 29 76 80 79.